அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இன்றைய தினம் நவராத்திரியினுடைய முதல் நாள். இன்றைய தினம் பாலா திரிபுர சுந்தரியாக அம்பாளை நாம் தியானம் செய்ய வேண்டும். இன்றைய தினம் வெண் பொங்கலை நைவேத்தியமாக அம்பாளுக்கு படைக்க வேண்டும். அப்படி படைக்கும்போது அதில் மிளகு கொஞ்சம் அதிகமாக நாம் போட்டு வெண்பொங்கலை அம்பாளுக்கு நாம் படைக்க வேண்டும். இந்த மிளகு அப்படின்னு சொல்லுவது சூரிய தத்துவத்தில் இருக்கக்கூடியது. அதனால் இன்றைய தினம் அம்பாளுக்கு சிகப்பு மலர்களால் நாம் அர்ச்சனை செய்ய வேண்டும். பாலா திரிபுர சுந்தரியினுடைய அஷ்டோத்திரங்களை சொல்லி இன்றைய தினம் அர்ச்சனை செய்வது மிகவும் சிறந்தது. இன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய மற்றொரு பூஜை முறையும் இருக்கு. இது நவராத்திரியில் மட்டுமே செய்ய வேண்டிய பூஜை முறை. ஏற்கனவே உங்களுக்கு நேற்றைய தினம் 3 கருமஞ்சள் பரிகாரத்தை சொல்லியிருக்கிறேன். அதாவது 3 கருமஞ்சளை வச்சு எப்படி பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை 2 வருடங்களாக நாம் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். நிறைய பேர் செய்து நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு அந்த வீடியோவுக்கு கீழையும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இதை தவிர்த்து கோமதி சக்கர பரிகாரமும் ஏற்கனவே ஒரு வாரத்திற்கு முன்பாகவே நான் பதிவிட்டிருந்தேன். அதை தொடர்ந்து இது 3வது பரிகாரம். என்ன செய்யணும் இந்த பரிகாரத்திற்கு அப்படின்றத பார்க்கலாம். இதெல்லாம் நிறைய பேர் செய்து நல்ல பலன் கிடைத்தது அப்படின்னு சொன்ன பரிகாரங்கள். இந்த பரிகாரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வருடத்திற்கு நமக்கு, அதாவது இந்த நவராத்திரியில் நாம் செய்தோம் அப்படின்னா அதனுடைய பலன் அப்படின்றது ஒரு வருடத்திற்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். செல்வ வளம் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லாமல் செல்வ வளம் அதிகமாக இருக்கும். என்ன பண்ணணும் இந்த பரிகாரத்தில் அப்படின்னா 3 கோமதி சக்கரங்களை எடுத்துக்கங்க. 11 லக்ஷ்மி சோழிகளை எடுத்துக்கங்க. லக்ஷ்மி சோழி அப்படின்னா வெண்மை நிறத்தில் இருக்கும். அதற்கு மேலே மஞ்சள் மற்றும் பச்சை நிறத்தில் கோடுகள் காணப்படும். இதுதான் லக்ஷ்மி சோழி. இதை 11 எடுத்துக்கங்க. கோமதி சக்கரங்கள் 3 எடுத்துக்கங்க. எடுத்து அதில் தண்ணீரில் கழுவி பாலில் கழுவிட்டு அதற்கு கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு மஞ்சள் துணியில் வச்சு அம்பாள் கிட்ட வச்சுடுங்க. தினம்தோறும் நீங்கள் எப்படி நவராத்திரி பூஜைகள் செய்கிறீங்களோ அப்படி செய்துக்கங்க. ஒருவேளை நீங்கள் நவராத்திரி பூஜைகள் செய்யலை அப்படின்னாலும் உங்களுடைய பூஜை அறையில் ஒரு தட்டில் இந்த ஒரு கோமதி சக்கரங்கள் லக்ஷ்மி சோழியை வைக்கலாம். தினம்தோறும் ஒரு சிட்டிகை குங்குமத்தை இதில் போட்டுட்டே வாங்க. 9வது நாள் நிறைய கோவில்களில் சண்டி யாகம் நடக்கும். அந்த யாகம் நீங்கள் பணம் கொடுத்து செய்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா நடக்கின்ற இடத்திற்கு போயிட்டு அந்த யாகத்தை பார்த்துட்டு அந்த யாகத்தில் தரப்படுகின்ற தீர்த்த பிரசாதங்களெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் அதையெல்லாம் பருகிட்டு சண்டி யாகம் நல்லபடியாக பார்த்து முடித்து வீட்டுக்கு வந்த பிறகு மறுநாள் தசமி விஜயதசமி என்று இதை ஒரு மூட்டையாக கட்டி உங்கள் வீட்டில் சமையல் அறையில் மேல் பாகத்தில், அதாவது யாரும் தொடமாட்டாங்க அப்படின்னு சொல்லுகின்ற இடத்துல இந்த மூட்டையை நீங்கள் வச்சுடணும். அப்படி நாம் வைப்பதினால அந்த வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும். இல்லை அப்படின்னு சொல்லுகின்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைக்கே இடம் இருக்காது. ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு வரவேண்டிய பணம் நியாயமான விதத்தில் நமக்கு கொண்டே இருக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது. இதை மூட்டை கட்டி நாம் அதாவது அந்த சமையல் அறையில் ஏதோ ஒரு இடத்துல பத்திரமா வச்சுடுங்க. மறுபடியும் அடுத்த வருடம் இதே மாதிரி நவராத்திரி வரும்போது முதல் நாள் பிரதமை என்று அதை எடுத்துட்டு நம்ம இதே ப்ராசஸ் தான் செய்யணும். அந்த துணியை நீங்கள் அலசி போட்டுடுங்க. இதே மாதிரி கோமதி சக்கரங்களுக்கு லக்ஷ்மி சோழிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இதே மாதிரி நாம் பூஜையை பண்ணணும். இந்த மாதிரி நாம் செய்யும்போது வீட்டில் எப்பொழுதுமே சண்டை சச்சரவுகள் இருக்காது, நோய் நொடிகள் இருக்காது, கணவன் மனைவி சந்தோஷம் இருக்கும், குழந்தைகள் சொல் பேச்சு கேட்பார்கள், குழந்தைகள் நல்லபடியாக படிப்பார்கள், அன்னத்திற்கு எந்த விதமான குறைவும் இருக்காது. இப்படி எல்லா விதமான சௌக்கியத்தையும்
துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி வந்து நமக்கு அருளுவாங்க. அதனால தான் 3 கோமதி சக்கரங்கள், இந்த முப்பெரும் தேவிகளினுடைய சொரூபமாக அந்த 3 கோமதி சக்கரங்கள் வந்து பார்க்கப்படுகின்றது. லக்ஷ்மி சோழி இது வந்து சொல்லவே வேண்டாம். மகாலட்சுமி தாயாரினுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தை பெற்றது லக்ஷ்மி சோழி. கோமதி சக்கரங்கள் கோமதி நதியில் கிடைக்கக்கூடியது, லக்ஷ்மி சோழி வந்து கடலில் கிடைக்கக்கூடியது. இப்படி கிடைக்கக்கூடிய இந்த இயற்கையிலேயே சக்தி பெற்ற பொருட்களை இந்த விதமாக நவராத்திரியில் நாம் ஏற்றி பூஜை செய்து இந்த மாதிரி ஒரு இடத்தில் வைக்கும்போது கண்டிப்பாக அந்த ஒரு வீட்டில் நிச்சயமாக கடன் பிரச்சனை என்பது இருக்காது. கடன் பிரச்சனை அப்படின்னா 1 கோடி ரூபாய் ஒரே நாளில் அடையும் நான் சொல்ல மாட்டேன். 1000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய், இப்படி படிப்படியாக இப்போ வந்து நம்ம மாடி மேலே ஏறணும் அப்படின்னா ஒவ்வொரு படியாக ஏறி போவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு படியாக வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும். அதில் சந்தேகமே. இன்றைய தின மாலை நேரத்தில் இந்த பூஜையை ஆரம்பம் செய்யுங்க. முடியல அப்படின்னா நவராத்திரியில் ஏதோ ஒரு நாள் கூட ஆரம்பம் செய்து நீங்கள் வந்து செய்யலாம். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.